இப்போ இதனுடைய கண்டினியூட்டியா நான் இதையே சொல்லிடலான்னு பார்க்குறேன். இதுக்கடையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஊடால விட்டு போகுது, அதையும் நான் சொல்லிடுறேன். தயவுசெய்து அதையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஷேல் நான் சொன்னேன் இல்லையா, டிசைனிங் மைண்டில் ஷேல் வந்து, இந்த ஷேல் வந்து இஸ் வெரி சீரியஸ் யூசேஜ். ஸோ இன் அவர் லைஃப்னு சொல்லலாம். லைஃப்லேயே இந்த ஷேலுங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்ன தெரியும் இல்லையா? உதாரணமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு கோர்ட்டில், அல்லது ஒரு அரசியல் சட்டமோ அல்லது ஒரு மத சட்டமோ நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்ன சரி. இப்போ ஒரு மதம் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உண்மை பேசணும், உண்மை தான் பேசணுங்கிறது ஒரு மதத்தினுடைய சட்டம், ஒரு அரசியல் சட்டமாகவே இருக்கட்டும். அப்போது ஒரு மதம் சொல்லுன்னு சொன்னால் யூக்கு வில்லு தானே வரணும், கிராமர் இல்லை. அப்போ யூக்கு ஷால் வரணும். யூ ஷால் ஸ்பீக் ட்ரூத். நல்லா கவனிச்சுக்கோங்க. யூ ஷால் வரணும். யூ ஷால் ஸ்பீக் ட்ரூத். உதாரணமாக அவருக்கு வந்து ஒரு வருஷம் தண்டனை கொடுக்குறோம் ஒரு ஜட்ஜிக்கு. அப்போ ஹி ஷால் பி ப்ரிசன். நான் என்ன சொன்னேன், ஐவிக்கு தான் ஷால் வரணுங்கிறது கிராமர். இதில் வந்து கிராமர் வர முடியாது. மாடல் இங்கிலீஷ் மாடல் கீஸ் இருக்கு இல்லையா, மாடல் கீஸ் வந்து கிராமர் கீஸ் இல்லை. நம்முடைய மைண்டுக்கு தகுந்தாப்புல அந்தந்த கீஸை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் மற்ற லாங்குவேஜை நான் இதோட கம்பேர் பண்ணலை. இங்கிலீஷ் லாங்குவேஜில் திஸ் இஸ் சம்திங் எக்ஸலண்ட். ஸோ வெரி ரிமார்க்கபிள். நான் சொல்கிறேன், இந்த மாடல் ஸ்பீச்சுங்கிறது வந்து இதை கற்றுக்கிறது ஈஸி. அதை இங்கிலீஷில் டிசைன் பண்ணியிருக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாகவே செஞ்சுருக்கிறாங்க. மற்ற லாங்குவேஜில் வெவ்வேறு விதமாக அழகு இருக்கலாம். பட் நான் இதை பற்றி பேசுறதுனால நீங்கள் கம்பேர் பண்ணிடாதீங்க, நான் இதை தான் பேசுகிறேன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஆகையினால இப்போ பாருங்களேன், அப்போ யூஷுவல் ஸ்பீக் ட்ரூத். அப்போ யூஷுவல் ஸ்பீக் ட்ரூத்துங்கிறது நான் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து ஒரு இதை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணேன்னா, ஒரு பெரிய மதத்தையோ அல்லது ஒரு அமைப்பையோ அல்லது ஒரு நாட்டையோ அல்லது ஒரு அரசியல் அமைப்பையோ ரெப்ரசன்ட் பண்ணும்போது நான் வந்து யூஷுவல் சொல்லிக்கலாம், ஹீஷல் சொல்லிக்கலாம், ஹீஷல் பி ரிலீஸ்டுன்னு சொல்லலாம். ஆகையினால பார்த்துக்காங்க, ஷேலுங்கிறது வந்து அவ்வளவு சீரியஸு. பட்டு ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த யூஷுவல் ஹீஷல் விஷ் அந்த விஷுவல் அதெல்லாம் சொல்ல முடியாது. பார்த்துக்கங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த ப்ராமிசிங் மைண்டை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இதை இன்னொன்று நான் என்ன சொல்லேன்னு சொன்னேன். சரி, இந்த ஷேல் வில்லு நம்ம ஏற்கனவே படிச்சுருக்க தெரியும் இல்லையா? அப்போது ஷேல் வில்லு வந்து நீங்கள் ஃப்யூச்சர் கிடச்சிட்டு இருப்பீங்க, அது வந்து ஃப்யூச்சர் கீஸ் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இங்கிலீஷில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறது கிடையாது. பாஸ்ட் டென்ஸுங்கிறது உண்மை, ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது ஒரு அம்பிகுவஸ். ஏன்னா அந்த ப்ரெசென்ட் இந்த சொடக்கில் தான் பாஸ்ட்டு முடியுது, ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர் ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ் டென்ஸ்ன்னு சொல்கிறது ப்ரெசென்ட்டை. ஃப்யூச்சருங்கிறது இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் அன்சர்டன். அடுத்த நொடி என்ன நடக்கணும், ஒரு ஆக்சிடென்ட்டு அடுத்த நொடியில் நடக்கும், பட் அது முந்தின நொடியில் இந்த ஆக்சிடென்ட் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் இங்கிலீஷில் ஃப்யூச்சர் டைமில் பேசுகிறேன் ஒழிய ஃப்யூச்சர் டென்ஸில் பேசக்கூடாது. அதனால தான் நான் இதை வந்து ஃப்யூச்சரு இது வந்து டைமில் சொல்கிறேன், இது ஃப்யூச்சர் டென்ஸு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்தது இன்னொன்று பாருங்கள், ஹேபிச்சுவல் மைண்டுன்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே ப்ரெசென்ட்டில் சொன்னேன், ஹேபிச்சுவல் மைண்டுன்னு என்ன அர்த்தம், இதுக்கு முன்னால் செய்கிறோம், இப்போவும் செய்கிறோம், இனிமேலும் செய்கிறோம். இது வந்து பிகம்ஸ் ஹேபிட். அதனால தான் அது யூஸ்வலி போட்டு சொல்கிறோன்னு சொல்கிறேன். இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஐ டேக் காஃபி யூஸ்வலின்னு என்ன அர்த்தம், இது முன்னாடியே நான் காஃபி சாப்பிட்றேன், இப்போவும் சாப்பிட்றேன், இனிமேலும் சாப்பிட்றேன், அது என்னுடைய பழக்கம். அப்போது அதை ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது இந்த எட்டுங்கிறது என்ன தெரியும் இல்லையா, எட்டுங்கிறது வந்து தயவுசெய்து நான் சொல்கிறத அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அந்த ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன விஷயங்களை மறந்துடாதீங்க. அதனால தான் ஐ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் யூ டு ரிப்பீட். இது செகண்ட் டைம் வந்து வீட்டில் போய் ரிப்பீட் பண்ணும்போது தான் திஸ் லேர்னிங் பிகம்ஸ் ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட். இந்த லிசனிங் வந்து லேர்னிங் சொல்கிறது இல்லை, இதை மறுபடியும் நீங்கள் செகண்ட் டைமு ரிப்பீட் பண்ணால் தான் என்னுடைய ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எட்டுங்கிறது நான் என்ன சொன்னேன், சென்டென்ஸ் ஸ்டார்டிங் வேர்டு ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட், தே. அதனால தான் அந்த எட்டுன்னு சொல்கிறேன். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இல்லையா? அப்படிதான் இந்த எட்டோட ஏசி ஒன்று சேர்த்தா ஏசி ஒன்று சேரும். இப்போ ப்ரெசன்ட் ஹேபிட் கொடுத்துருக்கேன், ஹி ரீட்ஸ் புக்ஸ் யூஷுவலி. ரெண்டையும் கொடுத்துருக்கேன், ப்ரெசன்ட் ஹேபிட்டு பாஸ்ட் ஹேபிட் ரெண்டையும் நான் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் நம்ம நிறையவே தப்பு விடுறோம்.
ப்ரெசன்ட்னு சொன்னால் சரி, அந்த 8க்கும் அந்த he reads, ஏன்னா he reads ஒரு நம்ம படிச்சிருக்கோம் கிராமர் கீழே. he reads books usually, வழக்கமாகவே அவர் படிப்பார். இதுக்கு முன்னாடி படித்தார், இப்போ படிக்கிறார், இனிமே படிக்கிறார். பாஸ்ட் இதுக்கு முன்னாடி படித்தார் வழக்கமாக, ஆனால் இப்போ படிக்கிறது இல்லை, பியூர் பாஸ்ட். நான் தான் சொன்னேன், இந்த சொடக்கு முந்தினது பியூர் பாஸ்ட்னு சொன்னேன். ஒரு தடவை புத்தகத்தை வாசிப்பார், இதுக்கு முன்னாலே வாசிப்பார், ஆனால் இப்போ அதை வாசிக்கிறது இல்லை, புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது யூஸ்டு டு பயன்படுத்தும். நல்லா கவனிச்சுக்காங்க. he used to read books formerly. ஃபார்மர்லின்னா இதுக்கு முந்தின அர்த்தம். ஆனால் நம்ம என்ன செய்யறது தெரியல, பெரும்பாலும் ப்ரெசென்ட்டில் பேசும்போதும் அந்த யூஸ்டு டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். யூஸ்டு டுங்கிறது வந்து இட் இஸ் டிப்பிக்கலி மேட் ஃபார் த பியூர் பாஸ்ட். அப்போது இதுக்கு முன்னால் நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது வணக்கம். ஐ யூஸ் டு கெட் அப், ஐ யூஸ்டுன்னு சொல்லணும். யூஸ்டு சொல்லும்போது அது யூஸ் மாதிரி தான் தெரியும், பட் அதில் ஈடி இருக்குது, கவனிச்சுக்கோங்க. அப்போ ஐ யூஸ் டு வேக் அப் அட் 4 o'clock. இதுக்கு முன்னால். இப்போ நான் வழக்கமாக இப்போவுமே நான் என்ன செய்கிறேன்னா, வழக்கமாக நான் 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன்னு சொன்ன சரி, ஐ வேக் அப் அட் 4 o'clock. ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? அதாவது ப்ரெசண்ட்டு ஹேபிட் வேறு, பாஸ்ட்டு ஹேபிட் வேறு. ப்ரெசண்ட் ஹேபிட்டில் வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசலாம், இந்த ஏசி ஒன்று தான் வரணும், வேறு எதுவுமே வந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. பாஸ்ட் ஹேபிட்டில் எப்பொழுதுமே யூஸ்டு டு கட்டுறதாப்பில் எப்பொழுதுமே ஒரு ஏசி ஒன்று தான் வரும், வேறு ஐஎன்ஜி பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் வந்துட முடியாது. அப்போ ஐ யூஸ் டு. முந்தியெல்லாம் நான் வந்து டீ தான் குடிப்பேன். முந்தியெல்லாம் நான் வந்து வீட்டில் நாங்கள் தமிழில் தான் பேசுவோம் முந்தியெல்லாம். இப்போ வி யூஸ் டு ஸ்பீக் தமிழ் இன்னவர். இப்போ நாங்கள் இங்கிலீஷில் பேசி பழகிறோம் வீட்டில் வந்து. அப்போ நவ் வி ஸ்பீக். அதனால அதை பார்த்துக்கோங்க. இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த யூஸ் டுவை டிப்பிக்கலாக பாஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வரணும். அப்படியே நீங்கள் சம்டைம்ஸ் யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஐ ஜஸ்ட் ஹெசிடேட் டு கோ வெரி டீப்பர் இன் டு திஸ். அதனால் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். மேற்கொண்டு நான் என்ன உள்ளே போனேன்னு சொன்னால் சரி, ஒரு மாதிரி you will get confused and perplexed. Sometimes you may lose interest to learn this. I mean, unless you have a special interest to learn this model English, you cannot simply follow it. அதனால் பொறுமையோடு கற்றுக்கங்க. You will be the master in English after finishing all these 8 models. So we will continue in the next class. Thank you very much.